அம்மா மரியே பெரிய நாயகியே வாழ்க. எல்லோரும் சேர்ந்து பாடுவோம். அம்மா மரியே பெரிய நாயகியே வாழ்க. இன்னொரு முறை. அம்மா மரியே பெரிய நாயகியே வாழ்க. கைகளை உயர்த்தி அம்மா மரியே பெரிய நாயகியே வாழ்க. ஆண்டவர் இயேசுவில் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, புனித பெரியநாயகி அன்னையினுடைய அன்பு பிள்ளைகளே, உங்கள் எல்லோருக்கும் அன்னையினுடைய பரிந்துரையோடு கூடிய இறைவனின் நிறைவான ஆசீர்வாதங்களை கூறிக்கொள்கின்றேன். அன்புக்குரியவர்களே, நாம் எல்லோருமே அன்னைக்கு நன்றி சொல்லும் விழா எடுத்துக்கொண்டிருக்கின்றோம். அந்த விழாவை நல்ல முறையில் தூய்மையான உள்ளத்தோடு கொண்டாட தயாரிப்பு, அதுதான் இந்த நவநாட்கள். மிக நேர்த்தியாக ஒவ்வொன்றையும் செய்கிறீர்கள். அது நேற்றைய நாள் தேர்பவனியாக இருக்கட்டும் அல்லது இன்றைய நாள் திருப்பலியாக இருக்கட்டும், எல்லாமே நேர்த்தியாக இருக்கிறது. அதை பார்க்கின்ற போது மகிழ்ச்சியாக இருக்கிறது. இதை கற்றுக்கொள்ள வேண்டும், நம்முடைய பங்கிலும் செய்ய வேண்டும் என்ற ஒரு ஆசைத்தான் இருந்து கொண்டிருக்கிறது. வாழ்த்துக்கள் அன்பு மக்களே. அன்புக்குரியவர்களை, இந்த நாளிலே நமக்கு மறைவுரை சிந்தனையாக கொடுக்கப்பட்டுள்ள தலைப்பு குடும்ப வாழ்வின் முன்மாதிரி அன்னை மரியாள். குடும்ப வாழ்வின் முன்மாதிரி அன்னை மரியாள். அன்புக்குரியவர்களே, ஒரு அருட்தந்தை ஒரு மறைவுரையிலே அவருடைய ஊரில் இருந்த 2 ஆசிரியர்கள் பற்றி சொன்னார். அவங்க ஊரில் 2 ஆசிரியர்கள். அப்போ அவர் பெரிய சாமியார். அவருடைய காலங்களை எண்ணி பாருங்கள். இன்னும் ஒரு 20 ஆண்டுகள் அல்லது 25 ஆண்டுகள் பின்பாக ஆசிரியர் என்பது மிகப்பெரிய ஒரு பணியாக இருந்திருக்கும். ஏனென்றால் அப்பொழுது அவ்வளவாக யாரும் படித்ததில்லை, அந்த வாய்ப்பு இல்லை. அதுதான் உண்மை. படிப்பதற்கான எல்லோருக்குமான அந்த வாய்ப்பு வசதி இல்லை. இறைவனுடைய கொடை. அவர்கள் படித்தார்கள், ஆசிரியரானார்கள், கை நிறைய சம்பாதித்தார்கள். 2 பேரும் நலமாக வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். இதிலே ஒரு ஆசிரியர் தொடர்ந்து நல்லா இருந்தார், அவருடைய குடும்பம் நன்றாக இருந்தது. ஒரு ஆசிரியர் தொடர்ந்து நன்றாக இல்லை, அவருடைய குடும்பம் அப்படி சிதைந்து போனது. அவர் சொல்றாரு, எங்கள் ஊரில் 2 ஆசிரியர் குடும்பங்கள், ஏன்னா பெரிய குடும்பம், ஊருக்கே தெரியும். ஒரு ஆசிரியர் குடும்பம் இன்று வரை அவரும் அவருடைய பிள்ளைகளும் பேர பிள்ளைகளும் நன்றாக இருக்கிறார்கள். இன்னொரு ஆசிரியருடைய குடும்பம் நன்றாக வந்தது, வளர்ந்தது, ஆனால் இன்று நன்றாக இல்லை. அவர் நன்றாக இல்லை, அவருடைய பிள்ளைகள் நன்றாக இல்லை. என்ன காரணம் தெரியுமா என்று சொல்லி அவர் ஒரு காரணத்தை முன்வைத்தார். அன்புக்குரியவர்களே, அவர் முன்வைத்த அந்த காரணங்களை, அவரிடம் குறைவுபட்ட அந்த காரணங்களை இன்னொரு ஆசிரியரிடம் அது அதிகமாக இருந்தது. இங்கே இல்லை, இங்கே இருந்தது, இவர் இல்லாததுனால நல்லா இல்லை, இங்கே இருந்ததுனால நல்லா இருந்தாங்க. இந்த பண்புகள் அன்னை மரியாவிடம் மிகுந்து நிறைவாக காணப்படுகின்றன. அன்னை மரியாவினுடைய குடும்பம், சூசையப்பர் அன்னை மரியா ஆண்டவர் இயேசு வாழ்ந்த குடும்பம் திருக்குடும்பம் என்று அது அழைக்கப்படுகிறது, போற்றப்படுகிறது. ஏனென்றால் பண்புகள் நிறைந்து காணப்பட்டன. அது என்ன அந்த பண்புகள், அதை நாம் பார்ப்போம். இங்கு குறைந்து போன மிகுந்த இவையெல்லாம் அன்னையிடத்திலே மிகுதியாக இருந்த பண்புகள் என்ன? அன்புக்குரியவர்களே, முதலாவது, அந்த 2 ஆசிரியர்களும் ஆலயத்திற்கு வருவார்களாம். ஆலயத்திற்கு என்றால் திருப்பலிக்கு வருவார்களாம். இப்போ கிராமம் தானே, எல்லா நாளும் திருப்பலிக்கு வருவார்களாம். ஞாயிற்றுக்கிழமை என்றால் அதெல்லாம் சொல்லவே தேவையில்லை, அன்னைக்கு கண்டிப்பாக இருப்பார்கள். அந்த திருப்பலிக்கு வருவது இந்த சிதைந்து போன
அந்த ஆசிரியருடைய அந்த இருக்கார் இல்லைங்களா, அவரிடம் குறைந்ததா, திருப்பலிக்கு வருவது குறைந்ததா? நம்ம வார நாட்களில் வந்து தான் ஆகணும், ஆனால் வந்தாலும் ஓகே, வரலனாலும் ஓகே, கிராமத்தில் வந்து தான் ஆக வேண்டும். ஞாயிற்றுக்கிழமை நீங்கள் உலகத்தின் எந்த மூலையில் இருந்தாலும் தவறக்கூடாது. ஒருவேளை வாய்ப்பே இல்லைன்னா பரவாயில்லை, அதுதான் திருச்சபையினுடைய சட்டம். திருச்சபை நம்ம எப்பொழுதும் கருத்தில் கொண்ட ஒன்றாகத்தான் இருக்கிறது. அப்போ திருப்பலிக்கு வருவதை நிறுத்திவிட்டார். சாதனாரில் வரத்தை நிறுத்தினார், அப்போ ஞாயிற்றுக்கிழமை வருவதை நிறுத்தினார். எப்பொழுதும் அவர் வருவதை நிறுத்திவிட்டார். அவருடைய சறுக்கலுக்கு முதல் காரணம் அதுவாகத்தான் இருந்தது. அப்போ இன்னொரு ஆசிரியர் அதை அவர் தொடர்ந்து செய்தார். அன்னை மரியாவிடத்திலே அதை பார்ப்போம். அன்னை மரியா கடவுளுக்கு முக்கியத்துவம் கொடுத்தார். நம்ம எல்லோருக்கும் தெரியும், அன்னை மரியா கடவுளுக்கு அவர் முக்கியத்துவம் கொடுத்தார். அன்னை மரியா என்றாலே நமக்கு ஒரு வார்த்தை அடிக்கடி ஞாபகத்துக்கு வரும், அவர் எல்லாவற்றையும் தம் உள்ளத்தில் இருத்தி சிந்தித்து கொண்டிருந்தார். அப்படின்னா என்ன? கடவுளிடம் ஒப்படைத்து ஜெபித்து கொண்டிருந்தார். கடவுளுக்கு அவர் முதன்மையான இடத்தை கொடுத்தார். அவங்களும் ஆலயத்துக்கு சென்றார்கள், ஒவ்வொரு ஆண்டும் சென்றார்கள். அன்புக்குரியவர்கள், ஒவ்வொரு ஆண்டும் என்று ஏன் சொல்லுகிறேன் என்றால், யூத மக்களுடைய அவர்கள் வாழ்கின்ற அருகாமையிலே இருக்கின்ற அந்த கோவில்கள் அது வழிபாட்டு தலமாகத்தான் இருக்கும். அது தொழுகை கூடம் என்று அழைக்கப்படும். அது ஆலயம் என்று சொல்ல முடியாது. தொழுகை கூடம், போய் ஜெபிச்சுட்டு வரலாம். ஒரே ஒரு ஆலயம், அது எங்கே இருக்கிறது என்றால் அது எருசலேமிலே இருக்கிறது. அது மட்டும்தான் ஆலயம். யூதர்கள் அவங்க எந்த மூலமுடுக்கில் இருந்தாலும் வருஷத்துக்கு ஒரு முறை அந்த திருவிழாவுக்கு அந்த ஆலயத்திலே கடவுளுக்கு நன்றி செலுத்தி விட்டு ஜெபித்து விட்டு செல்வார்கள். அப்படி அன்னை ஒவ்வொரு ஆண்டும் நிச்சயம் சென்றிருப்பார்கள். அப்படிதான் இயேசு அழைத்து சொல்வாங்க. அப்போ ஒரு முறை இயேசுவும் காணாமல் போய் விடுவார். அப்புறம் தேடி கண்டுபிடிப்பாங்க. ஆக என்னவென்றால், முதல் அன்னையிடம் சிறந்து விளங்கிய பண்பு, ஒரு ஆசிரியரிடத்திலே மிகுந்த பண்பு, இன்னொரு ஆசிரியரிடத்தில் இல்லாமல் போன பண்பு, கடவுளுக்கு முக்கியத்துவம் முதன்மையான இடத்தை தருவது. அன்புக்குரியவர்களே, தந்தவர்கள் நன்றாக இருந்தார்கள். அது எப்படி நாம் தருவது? அதுக்கு எளிய ஒரு வழி என்னன்னா, திருப்பலிக்கு வருவது. மற்ற நாட்களில் உங்களுடைய விருப்பம், அது உங்களுடைய பணி எதுவாக, அது உங்களுடைய விருப்பம், உங்களுடைய அந்த திட்டம், எண்ணம். ஆனால் ஞாயிற்றுக்கிழமை தவறாமல் வாருங்கள். அது நம்மை இறைவனோடு இழுக்க செய்யும், நம்முடைய குடும்பத்தை அது பாதுகாக்கும். அப்போ முதல் காரியம் அது. அப்போ அடுத்தபடியாக என்ன என்றால், இந்த ஆசிரியர் இப்போ திருப்பலிக்கு வரல. திருப்பலிக்கு வராதுக்கு என்ன காரணமாக இருந்திருக்கும்? முதல்ல அவர் ஆரம்பித்தது பிஸி, நிறையா சம்பாதிக்க ஆரம்பித்தார், இன்னும் பிஸியானார். பிஸியானவன் என்ன, நிறைய நண்பர்களுடைய பழக்கம் என்ன ஆகிவிட்டது? அதுவரை நல்ல மனிதனாக வாழ்ந்திருந்த அவர் சற்று குடிக்க ஆரம்பித்தார். சற்று எடுத்தவுடனே அவர் மிகப்பெரிய ஒரு குடிகாரரெல்லாம் அல்ல, சற்று குடிக்க ஆரம்பித்தார். இன்னும் கொஞ்சம் மிகுதியானது. மிகுதியானால் அவர் வீட்டுக்கு வருவது எப்பொழுது இருக்கும்? மக்களோடு, அவருடைய குடும்பத்தோடு அவர் நன்றாக பேசுவது அல்லது அவர்களோடு செலவிடுகின்ற நேரம் எவ்வளவாக இருக்கும்? எல்லாம் குறைந்தது. அப்போ காலையில் ஏந்திருக்க முடியாது, பூசிக்க வர முடியாது. இதுதான் ஒரே காரணம். அப்போ இவரிடம் குறைவுபட்ட பண்பு என்னவென்றால், தன்னுடைய குடும்பத்திற்கான நேரத்தை, எண்ணத்தை அவர் கொண்டிருக்கவில்லை. நம்ம மனைவி இருக்கிறாங்க, பிள்ளைங்க இருக்கிறாங்க, குடிச்சிட்டு போனால் எப்படியும் பிரச்சனை வரும். இல்லை முதல் முறை அவர் குடித்த போது வீட்டுக்கு போனப்போ என்ன பிரச்சனை வந்ததோ அடுத்த நாளும் வந்துடும், நம்ம செய்யக்கூடாதுன்ற ஒரு எண்ணத்திற்கு அவர் செல்லவில்லை. தன்னுடைய குடும்பத்தையும் தன்னுடைய குடும்பத்திற்கு உண்டான நேரத்தையும் அவர் கொடுக்கவில்லை. அப்போ இன்னொரு ஆசிரியர் அதை கொடுத்தார். அப்போ அவர் என்ன பண்ணல? எக்காரணத்தை கொண்டும் அவர் குடியில் விடவில்லை. அப்போ இது அன்னை மரியாவிடத்தில் பார்த்தால், அன்னை மரியா தன்னுடைய குடும்பத்திற்கான நேரத்தை அவர் அழகாக கொடுத்தார், அதிகமாக கொடுத்தார், அன்பாக கொடுத்தார். சூசையப்பர் மனம் மகிழ்ந்திருப்பார், இப்படி ஒரு வாழ்க்கை துணை இறைவன் எனக்கு தந்தார் என்று. அவர் தன்னுடைய குடும்பத்தோடு நேரத்தை செலவிட்டார், தன்னுடைய குடும்பத்தை அன்பு செய்தார், தன்னுடைய குடும்பத்திற்கு தேவையான காரியங்களை எல்லாம் அவர் செய்தார். அப்படி குடும்பத்திற்கான ஒரு நேரத்தை கொடுக்க வேண்டும். அது தந்தையாக இருந்தாலும் சரிதான், தாயாக இருந்தாலும் சரிதான், குடும்பத்திற்கான நேரத்தை கொடுக்க வேண்டும்.
குடும்பத்தோடு, குடும்பத்து உறுப்பினர்களோடு மனம் விட்டு பேசக்கூடிய ஒரு சூழ்நிலையை உருவாக்க வேண்டும். கண்டிப்பாக முடியாது தான். நம்ம எட்ட இருக்கிற மக்களோடு பேசுவோம், அருகில் இருக்கின்ற மக்களோடு பேச முடியாது. அன்புக்குரியவர்களே, இதை குறையல்ல, அது அப்படித்தான் இருக்கும். அது உளவியல் உண்மை. உளவியல் உண்மை என்றால் மக்கள் எப்படி வாழ்வார்கள் என்று அதை ஆய்ந்து அறிந்து சொல்லப்பட்ட உண்மை. அருகில் இருப்பவர்களோடு பேச முடியாது. ஏன்? கொஞ்சம் பேசலாம், அதுக்கு மேலே பேசினா சில நேரங்களில் சண்டை வர வாய்ப்பு அதிகமாக இருக்கும். தொடர்ந்து ஒரே முகத்தை எத்தனை நாள் நம்ம பார்த்துட்டு இருக்க முடியும்? ஆக அந்த குடும்பத்தாரோடு நீங்கள் நேரத்தை அதிகமாக செலவிட வேண்டும். அன்னை அதை செய்தார், குடும்பத்திற்கான நேரத்தை செலவிட்டார். சுசியப்பரோடு நிச்சயம் பேசியிருப்பார், ஆண்டவர் இயேசுவோடு அதிகம் பேசியிருப்பார், அந்த குடும்பத்துக்கு தேவையான பணிகளை செய்திருப்பார், என்ன என்ன வேண்டும் என்பதை முன்கூட்டியே சிந்தித்து அதன்படி செயல்பட்டிருப்பார். ஆக உங்களுடைய குடும்பத்திற்கான நேரத்தை கொடுங்கள். ஒரு கணவன் மனைவிக்கு கொடுங்கள், மனைவி கணவனுக்கு கொடுங்கள், பெற்றோர் பிள்ளைகளுக்கு கொடுங்கள். உங்கள் பிள்ளைங்க பள்ளிக்கூடம் அல்லது மற்ற இடங்களில் அது வாலிப பிள்ளைகளாக இருந்தால் மற்ற இடம் போயிட்டு வரும்போது அவங்களோடு பேசுவதற்கு முயற்சி செய்யுங்கள். பிள்ளைகள் நீங்களும் உங்களுடைய பெற்றோரோடு பேசுங்கள். குடும்பம் இணைந்திருக்கும், எங்கும் அது பிரிந்து செல்லாது. அன்புக்குரியவர்களே, இயேசு ஞானத்திலும் அறிவிலும் வளர்ந்தார் என்று நாம் பார்ப்போம். நாசரேத்துக்கு போனார், அங்கே போய் அவங்களோட வாழ்ந்தார். அவர் எப்படி சொல்லப்பட்டிருக்குன்னா, நற்செய்தியில் இந்த வார்த்தை, ஆண்டவர் ஞானத்திலும் அறிவிலும் அவர் வளர்ந்தார், தூய ஆவியார் அவரோடு இருந்தார் அப்படின்ற அந்த வார்த்தை இருக்கும். பிற்காலத்திலே ஆண்டவர் எல்லா மக்களிடத்திலும் அன்பாக பழகினார், பாவிகளை தேடி சென்றார். இன்னுமாக அடுத்தவர்கள் கஷ்டப்படுகின்ற போது அதை பார்த்து பரிவு கொண்டார். யாராவது கேள்வி கேட்கின்ற போது, குறிப்பாக பரிசேயர்கள் மறைநூல் அறிஞர்கள் கேள்வி கேட்கின்ற போது, இது யாருக்கு வரி செலுத்த வேண்டும் அல்லது திருமண உறவு பற்றிய நிறைய கேள்விகள் கேட்பார்கள். நீ யார் பொருட்டு திருமுழுக்கு தருகிறீர், இப்படி நிறைய கேள்விகள் கேட்கின்ற போது அவர்களுக்கு ஒரு திருத்தமான பதிலை சொல்லுவார். இது எல்லாவற்றுக்கும் எது காரணம்? நம்ம ஒன்று சொல்லலாம், அவர் இறைமகன், அவர் இறைமகன், அது முதன்மையான காரணம். அடுத்த காரணம் என்னவாக இருக்கும் என்றால், அவருடைய தாய் தந்தையினுடைய வளர்ப்பு, தாய் தந்தையிடம் விளங்கிய அந்த ஞானமும் அறிவும் அவரிடம் அது இருந்தது. அன்புக்குரிய பெற்றோரும் பிள்ளைகளுக்கான திருப்பலியை ஒரு இடத்துல நிறைவேற்றிய போது, சின்ன பசங்க 1ஆம் கிளாஸ்லேருந்து 5ஆம் வகுப்பு வரை உள்ள அந்த பிள்ளைகளுக்கு பெற்றோரும் அந்த பூசையில் இருந்தாங்க, பிள்ளைகளும் அந்த பூசையில் இருந்தாங்க. சரி, எல்லாருக்கும் ஒரு கேள்வி கேட்போம் அப்படின்ட்டு, மாடு போல சின்னதாக இருக்கும், அது மாடு இல்லை அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்டேன். மாடு போல சின்னதாக இருக்கும் ஆனால் அது மாடு இல்லைன்னு கேட்டேன். நீங்கள் நிறைய முறை கேட்டிருக்கலாம் அந்த கேள்வியை. அப்போ அந்த அதற்கான பதிலை ஒரு குட்டி பையன் சொன்னான், 2ஆம் வகுப்பு, டக்குன்னு சொன்னான். அவனுக்கு அதுக்கு முன்னாடி தெரியுமா, அதை திடீர்னு யோசிச்சு சொன்னானா அது எனக்கு தெரியல, ஆனால் ஆச்சரியப்பட்டேன். என்ன சொன்னான்னா, மாடு போல சின்னதாக இருக்கும் ஆனால் அது மாடு இல்லை. என்னவா இருக்குங்க? கண்ணுக்குட்டி. அது அவன் சொன்னான். எனக்கு ஒரே ஆச்சரியம். சொன்ன உடனே சத்தமாக சொன்னான், 2ஆம் கிளாஸ் தான். அப்போ நான் அதை எப்படி பார்த்தேன் என்றால், ஒருவேளை சுட்டித்தனமாக இருக்கலாம். அந்த சுட்டித்தனமும் அறிவும் அந்த எண்ணமும் யார் வழியாக அவனுக்கு வந்திருக்கும்? அப்பா அம்மா வழியாக தான் வந்திருக்கும், வேற காரணமே கிடையாது. அதே போல ஆண்டவர் இயேசுவிடம் மிகுந்திருந்த அன்பும் பரிவும், அனைத்து மக்களையும் ஏற்றுக்கொள்ள வேண்டும், நாடி செல்ல வேண்டும் என்ற எண்ணமும், சோதனையான சிக்கலான நேரத்தில் அந்த கேள்விகளில் சரியான பதிலும் அவரால் எப்படி சொல்ல முடிந்தது என்றால், பெற்றோர்கள் அவருக்கு கொடுத்த ஒரு ஆசை. எனவே பெற்றோர்கள், நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நேரத்தை ஒதுக்குகின்ற போது, பேசுகின்ற போது, உங்கள் வாழ்வு முறையால் அவர்களுக்கு சொல்லித் தருகின்ற பாடங்கள் மூலம் அவர்கள் ஞானமுள்ள அறிவுள்ள மக்களாக வளர்வார்கள். ஆக கடவுளுக்கு முன்னுரிமை, அடுத்தபடியாக உங்கள் குடும்பத்தோடு நீங்கள் செய்கின்ற அந்த செலவிடுகின்ற நேரம், அது உங்களுடைய குடும்பத்தை தாங்கி பிடிக்க உதவும். அடுத்ததாக என்னவென்றால், அன்புக்குரியவர்களே, துன்பங்களில் நிலைத்து நில்லுங்கள், உறுதியாக நில்லுங்கள். இப்போ இந்த ஆசிரியர் குடிச்சிருக்காரு, குடும்பம் அப்படி மாறி போகுது, தெரிஞ்சிருக்குமா தெரிஞ்சிருக்காதா? நிச்சயம் தெரிந்திருக்கும். அந்த துன்பத்தில் அவர் என்ன செய்யவில்லை?
சற்று உறுதியாக இருக்கவில்லை, நம்மால் மாற முடியும், நம்முடைய குடும்பத்தை மீண்டும் தூக்கி நிறுத்த முடியும் என்ற ஒரு எண்ணத்திற்கு செல்லாமல் அவர் அதிலே மூழ்கிவிட்டார். குடும்பம் சிதைந்து போனது. இப்போ இன்னொரு ஆசிரியை பற்றி சொன்னோம் அல்லவா? கோயிலுக்கு வந்தார், குடும்பத்தோட நேரத்தை செலவிட்டார். அவருடைய வாழ்க்கையில் துன்பமே வந்திருக்காதா? நிச்சயம் வந்திருக்கும். அவர் அந்த துன்பத்தில் வீழ்ந்து விடவில்லை, சோர்ந்து விடவில்லை, ஐயோ என்று உட்காரவில்லை. மாறாக அவர் தொடர்ந்து அவர் செயல்பட்டார். இறைவன் இந்த நிலையை மாற்றுவார், நிச்சயம் ஆசிரை அளிப்பார் என்று அவர் தொடர்ந்து செயல்பட்டார். அன்னையினுடைய வாழ்க்கையில் எடுத்துக்கொள்ளுங்கள் அன்புக்குரியவர்களே. பல வேளைகளில் எல்லோரும் சொல்லுகின்ற, குறிப்பாக தாய்மார்கள் சொல்லுகின்ற ஒரு வார்த்தை சொல்லுவோம். இப்போ என்ன சொல்லணும் மனசில் வச்சுக்கிட்டு என்ன கொஞ்சம் வெளிப்படுத்துவோம். அதை ஆண்களை விட பெண்கள் அதிகமாக வெளிப்படுத்துவார்கள். சாமி, இந்த உலகத்தில் என்ன போல யாரும் கஷ்டமே பட்டிருக்க மாட்டாங்க, அவ்வளவு கஷ்டம் நான் பட்டேன் அப்படி சொல்லுவாங்க. அன்புக்குரியவர்களை வெளிப்படுத்த வேண்டியதான். ஏன்னா அவ்வளவு அவர்களுடைய உள்ளத்திலும் கொட்டி கிடக்கிறது அந்த வருத்தங்கள். சொல்லட்டும். ஆனால் உண்மை என்னவென்றால், உங்களை விட இன்னொருத்தவர், அவர்களிட இன்னொருத்தவர் தங்களுடைய வாழ்க்கையிலே பெரிய பெரிய துன்பங்களை அவர்கள் சந்தித்து கொண்டே தான் இருக்கிறார்கள். அன்னை அதை விட அதிகமான துன்பங்களை சந்தித்தார். தொடக்கத்திலிருந்து கடைசி வரைக்கும் தன்னுடைய ஒரே மகனை அடித்து இழுத்துமை சிலுவையில் கண்ணு மூடி மாற்றுறாங்க. அதெல்லாம் பார்ப்பதெல்லாம் இந்த மிகப்பெரிய ஒரு கொடுமை அது. ஆனால் அன்னை அதிலும் அவர் உறுதியாக இருந்தார், நிலைத்து இருந்தார். அந்த பண்பு என்னவென்றால், உங்களுடைய துன்பங்களில் தளர்ந்து போய்விடாதீர்கள். உங்களுடைய துன்பங்கள் உங்களுடைய வாழ்க்கையை பக்குவப்படுத்தும், உங்களுடைய வாழ்க்கையை செதுக்கும், இன்னும் நீங்கள் உறுதியாக இருப்பதற்கு ஒரு வழியை தரும். நேரடியாக பார்க்கும்போது துன்பங்கள் கஷ்டம்தான். ஆனால் அதனுடைய அடிநாதம் சென்று நாம் பார்த்தால் அதுதான் வாழ்க்கைக்கு பக்குவத்தை தரும். அன்னை அதிலே சிறந்து இருந்தார். சோதனையின் போது அவர் விழுந்து விடவில்லை, அவர் உறுதியாக இருந்தார். அந்த நேரங்களில் அவர் அமைதியாக இருந்தார். ஆக ஒரு ஆசிரியர் கடைபிடித்தது இன்னொரு ஆசிரியர் கடைபிடிக்க தவறியது. துன்பத்தின் போது, சோதனையின் போது நிலைத்து நிற்காதது, உறுதியாக நில்லாதது, சற்று அமைதியாக இல்லாதது, இவைத்தான். ஆக அன்புக்குரியவர்களே, இந்த பண்புகள் எல்லாம் அன்னை மரியாவிடத்திலே சிறந்து விளங்கின. எனவே தான் அந்த தாய் வாழ்ந்த குடும்பத்தை நாம் திருக்குடும்பம் என்று சொல்லுகின்றோம். இந்த பண்புகளை நீங்களும் உங்களுடைய வாழ்க்கையிலே கடைபிடித்து பாருங்கள். உங்களுடைய குடும்பமும் இறைவனுடைய ஆசீர் பெற்ற குடும்பமாக இருக்கும். அதற்காக நாம் இந்த திருப்பலியிலே அன்னையின் வழியாக செபிப்போம். அன்னை அந்த ஆசிரை இந்த ஊரில் உள்ள எல்லா குடும்பங்களுக்கும் அளிப்பாராக.